Hello guys, welcome back to JBD's Tamil channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ ரீசன்ட்டா 3 ஹாலிவுட் மூவி and 1 வெப் சீரிஸ் வந்து தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த மூவிஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க, Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணிக்கங்க. ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல பார்க்க போற படம் 2023ல ரிலீஸ் ஆன ஏப் விசஸ் மெகா ஏப். இந்த படத்துக்கு IMDb ல இருந்து 2.9 ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க. ரேட்டிங்கை பார்த்தாலே எப்படி இருக்கும் இந்த படம் அப்படின்றத இப்ப கணிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ டோட்டலி வேஸ்ட் தான். இந்த படத்தை பார்த்து உங்க டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்மளும் இந்த படத்தை பத்தி பேசி டைத்தை வேஸ்ட் பண்ணாம நெக்ஸ்ட் படத்துக்கு போலாம். நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல பார்க்க போற படம் டிராகன் லோர் கர்ஸ் ஆஃப் தி ஷேடோ. இந்த படம் 2013ல ரிலீஸ் ஆன ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் மூவி and IMDb ல இருந்து 4.9 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோயின் வந்து ஒரு வித்தியாசமான உலகத்துல, அதாவது இந்த டிராகன்கள், அரக்கர்கள், குள்ளர்கள் அந்த மாதிரி இருக்க ஒரு வித்தியாசமான உலகத்துல பவுண்டி கண்டரா வந்து இருக்காங்க. அங்க ஒரு கும்பல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீய சக்தியை வெளியே கொண்டு வரதுக்காக ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோயின் பவுண்டி கண்டரும் அண்ட் அவங்க கூட சேர்ந்து சில பேரும் எப்படி அதை தடுக்கிறாங்க, இதுல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சாபம்லாம் வேற இருக்கும், அந்த சாபத்தை எப்படி போக்குறாங்க அப்படின்றதா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 2013ல ரிலீஸ் ஆயிடுச்சு. அதனால வந்து ஒரு VFX கிராபிக்ஸ் அந்த இதெல்லாம் கொஞ்சம் சுமாரா ஓரளவுக்கு பாக்குற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படம் நிறைய பேருக்கு பிடிக்காம போகும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஒரு சில பேர், அதாவது ஃபேண்டசி அந்த மாதிரி விரும்புறவங்களுக்கு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா வந்து இந்த படம் இருக்கும். அண்ட் தமிழ் டப்பிங் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு முக்கியமான பாசிட்டிவ், ரொம்பவே லிப் சிங்க் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்டா கொடுத்ததுனால அதுவும் இந்த படத்துக்கு வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கு. ஓகே, இந்த படம் வந்து இப்போ தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒன் டைம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல பார்க்க போறது தி பிரதர்ஸ் சன். இது 2024ல ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் வெப் சீரிஸ் and IMDb ல இருந்து 5 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த வெப் சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோயின் ஃபேமிலி வந்து ஒரு கேங்ஸ்டர் ஃபேமிலி. அவங்க அப்பாவை திடீர்னு ஒரு கும்பல் வந்து சுட்டு கொன்னுறாங்க. இந்த விஷயம் எதுவுமே பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு வந்து தெரியாது. சோ அவங்க கிட்ட இருந்து, அதாவது அந்த கெட்ட கும்பல் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வந்து போறாங்க. இவர் அவரை மீட் பண்றாங்க. மீட் பண்ணதுக்கு அப்புறம்லாம் என்னென்ன ட்ராஜடி எல்லாம் நடக்குது, அவங்க லைஃப்ல எப்படி டோட்டலா அப்படியே சேஞ்ச் ஆகுது அப்படின்றதா இந்த வெப் சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி. இதோட பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, போர் அடிக்காம வந்து கண்டென்ட் போய்கிட்டே இருக்கு. நம்மள இன்ட்ரெஸ்டிங்கா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது வந்து பாக்குற அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே வந்து கொண்டு போயிருக்காங்க. தமிழ் டப்பிங்கும் ரொம்பவே நீட்டா வந்து பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி நம்ம லிஸ்ட்ல 1st பிளேஸ்ல பார்க்க போற படம் 2023ல ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லர் அட்வென்ச்சர் மூவி சொசைட்டி ஆஃப் தி ஸ்னோ. இந்த படத்துக்கு IMDb ல இருந்து 8 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். ஓகே, இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் பேசஞ்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளைட்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அந்த பிளைட் திடீர்னு கிராஸ் ஆயிடுது. கிராஸ் ஆனது மட்டும் பத்தாதுன்னு ஒரு பனிப்பிரதேசத்துல போய் எல்லாரும் மாட்டிக்கிறானுங்க. சோ இப்ப அங்க இருந்து தப்பிச்சு வரணும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணா மட்டும்தான் முடியும். அது மட்டும் இல்லாம அதுக்கு இடையில என்னென்ன டேஞ்சர்லாம் அவங்களுக்கு வருது, அதெல்லாம் எப்படி அவங்க ஃபேஸ் பண்றாங்க, அங்க இருந்து தப்பிச்சு வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ படம் பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவே வந்து மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க தப்பிப்பாங்களா மாட்டாங்கன்னு அவங்களுக்கு டென்ஷன் ஏறுதோ இல்லையோ, படம் பார்க்குற நம்மளுக்கு வந்து டென்ஷன் ஏறும். அந்த மாதிரி வந்து படம் போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த படம் இப்போதான் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் படம் பார்க்கறதுக்கு ஒரு பக்காவான தரமான ஒர்த்தான படம். இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்த்தபிளான மூவி. சரி, ஓகே கைஸ், இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு படம் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பண்ணி ஒரு தட்டி விட்டுருங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு அமுக்கி விட்டுருங்க. ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.